வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி நடந்து முடிந்த குரூப் 1 2025 பிரிலிமினரியில் கேட்கப்பட்டதுங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்து ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேர்னல்ஸ் அப்படின்னா பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளை இந்த இதழ்கள் சரியாக பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல். இந்தியன் வேர்ல்டு ஜேர்னலை எழுதினது அதோட ஆசிரியர் யார் அப்படின்னா டுவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வேலை செய்கிறாரு. இவர் அவரோட ரேடிக்கல் வியூஸ்க்கு வேண்டி ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவர் அவரோட ஜேர்னலிசம் கொலனல் இந்தியாவில் இவர் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் இந்தியாவிலேருந்து இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு முதல்ல அந்த இந்தியன் கெசட்டில் வேலை கொடுக்குறதா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிடைக்கல. இந்தியன் கெசட் எழுதினது யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ அதில் இவருக்கு கிடைக்கல. டுவான் இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல் அப்படின்ற பத்திரிகையை பெங்காலிலேருந்து நிறுவுறாரு. டெலகிராஃப் ஜேர்னல் யார் அப்படின்னா டெலகிராஃப்னா மெக்கன்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் ஜேர்னலிஸ்ட். அவர் டெலகிராஃப் ஜேர்னல் எழுதுறாரு. வீக் 4.3 இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ பெங்கால் ஹிர்காரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேர்னலை எழுதுறது யார் அப்படின்னா சார்லஸ் மெக்கலின். இந்த சார்லஸ் மெக்கலின் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்க்கு வேண்டி போராடுறாரு. அப்படி இந்தியாவிலேருந்து போராடுறதுனால அவரை இந்தியாவிலேருந்து இங்கே பிரிட்டிஷ்க்கு டீபோர்ட் பண்ணிடுறாங்க. அவர் நாடு கடத்தப்பட்டு அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவர் அங்கே இருந்து குரல் கொடுத்து அவரோட அதாவது 1798-99 இந்த பீரியடில் அவர் குரல் கொடுக்குறாரு. அங்கே இருந்து அவர் குரல் கொடுத்தனால ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெல்லஸ்லியை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கல்கத்தா ஜேர்னல் ஃபைனலாக கல்கத்தா ஜேர்னல் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கலாம். கல்கத்தா ஜேர்னல் ஜேஎஸ் பக்கிங்கமும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாலிசிஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின ஒரு ஜேம்ஸ் சில்க் பக்கிங்கம் அப்படின்றவர் தான் 1818 இந்த பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் தான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசத்துக்கு ஒரு பயனியர் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.